ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு என்ன பலன்கள்னு சொல்லி பார்க்கலாம். செப்டம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மாதத்தினுடைய நடுப்பகுதி அளவில் 13ஆம் தேதி அளவில் ராசிநாதன் 12ஆம் இடத்துல துலாத்தில் வந்து அமர இருக்கிறார். சனியின் பிடியிலிருந்து விடுபட்டு குருவின் பார்வைக்குள் 12ஆம் இடத்தில் வந்து அமர இருக்கிறார். குரு பார்வையில மங்கள யோகத்தை அடைகிறார். ராசிக்கு குரு பார்வை கிடைக்கவில்லை என்றாலும் ராசிநாதன் குருவின் பார்வைக்குள் வரக்கூடிய அற்புதமான மாதம். 4ஆம் இடத்துல ராகு குருவின் பார்வையில் அமர்ந்திருக்கிறார். 5ஆம் இடத்துல சனி அமர்ந்திருக்கிறார். 8ஆம் இடத்துல குருநாதர் அமர்ந்து 12ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். 2ஆம் இடத்தையுமே பார்த்து கொண்டிருக்கிறார். 4ஆம் இடமும் குருவின் பார்வைக்குள் இருக்கிறது. 10ஆம் இடத்துல கேது அமர்ந்திருக்கிறார். மாதத்தினுடைய நடுப்பகுதியில 14ஆம் தேதி அளவில் சுக்கிர பகவான் கேதுவோடு சேர்ந்து அமர இருக்கிறார். 17ஆம் தேதி அளவில் புதனோடு சேர்ந்து உச்ச புதனோடு சேர்ந்து சூரிய பகவான் 11ஆம் இடத்துல கன்னியில் வந்து அமர இருக்கிறார். மாதத்தினுடைய நடுப்பகுதியில அதாவது புதன் பகவான் தன்னுடைய சொந்த வீட்டுல உச்சம் அடைகிறார் கன்னியில. விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு இதான் கோச்சார நிலை. ஒவ்வொரு மாதமும் அப்படி இருக்கிறது இப்படி இருக்கிறதுன்னு சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்கள் ஐயா. எதுவுமே நடந்த பாடில்லை. ஒரு கௌரவம், பெயர், புகழ், மரியாதை, அந்தஸ்து உயரும் என்று பார்க்கிறேன். அதுவும் அப்படியே இழுத்துக்கொண்டே போகிறது. ஒரு நல்ல வருமானம் வரும் என்று பார்க்கிறோம். அதுவும் அப்படியே தான் இருக்கிறது. எடுக்கிற முயற்சிகளில் அப்படியே தடை தாமதமாக இருக்கிறது. சரி, உடல் அளவுல ஒரு ஆரோக்கியம் ஏற்பட வேண்டும், வீட்டுல கொஞ்சம் மன நிம்மதி ஏற்பட வேண்டும் என்றால் அதிலுமே சற்று அசௌகரியங்கள் இருக்கிறது. குழந்தைகளால மகிழ்ச்சி ஏற்படும் என்று பார்த்தால் அதுவும் அப்படி இழுபறியாக இருக்கிறது. சரி, கடன்களையாவது கட்டி தீர்த்து விட முடியும் என்றால் அதுவும் அப்படியே இருக்கிறது. வயதாகி கொண்டே போகிறது, திருமணமாக வேண்டுமே, அதுவும் அப்படி இழுபறியிலே இருக்கிறது. தொட்டதெல்லாம் பிரச்சனையாக இருக்குது ஐயா. நீங்கள் ஒவ்வொரு மாதமும் அப்படி இருக்கிறது இப்படி இருக்கிறதா சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்கள். இந்த மாதமாவது ஏதாவது உருப்படியாக நடக்குமா? நடக்கும். ராசி குருவின் பார்வையில் இல்லை. ராசிநாதன் 12ஆம் இடத்தில் வந்து அமர்ந்தாலும் சுக்கிரனுடைய வீட்டுல குருவின் பார்வையில் இருக்கிறார். ஒரே நேரத்தில் குறிச்சுக்கிற தொடர்புகளை ராசிநாதன் பெறுகிறார். நேரடியான தொடர்பை பெறுகிறார். உண்மையில சொல்றேன், இப்ப கடந்த ஒரு சில மாதங்களாக இருந்த இழுபறி நிலைகளிலிருந்து நீங்கள் சற்று அப்படியே முன்னேற்றமாக வளர்ச்சி நோக்கி போக முடியும். எல்லா நிலைகளிலும், எல்லா படிநிலைகளிலும் இதை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். 2ஆம் இடம் என்று சொல்கிற போது உங்களுடைய குடும்பம், உங்களுடைய பேச்சு, உங்களுடைய வருமானம். 2ஆம் இடம் நேரடியாக குருவின் பார்வையில் இருக்கிறது. தனஸ்தானம் தனகாரகரின் பார்வையில், குருநாதரின் பார்வையில் இருக்கிறது. நிச்சயமாக சொல்கிறேன், வேலை, தொழில், வியாபாரம், உத்தியோகம், விவசாயம், வருமானம் தரக்கூடிய அமைப்புகளால ஒரு கணிசமான வருமானம் வந்து கொண்டே இருக்கும். ஆனாலும் 12ஆம் இடம் குருவின் பார்வையில் இருப்பதாலும், ராசிநாதனே 12ஆம் இடத்தில் அமர்ந்து குருவின் பார்வையில் இருப்பதாலும் நிச்சயமாக செலவுகள் இருக்க போகிறது. ஆனால் இதுவரைக்கும் நடந்த அசுப செலவுகளாக இருக்காது. நிச்சயமாக சுப செலவுகளாக இருக்கும். நீங்கள் ஒரு வண்டி வாகனம் வாங்கலாம், ஒரு மண்மனை வாங்கலாம், ஒரு நிலபுலம் வாங்கலாம், ஒரு சொத்து பத்து வாங்கலாம், நகை நட்டு வாங்கலாம். இது போன்ற அமைப்புகள், அதாவது 12ஆம் இடத்துல ராசிநாதன் அமர்ந்து அது சுக்கிரனுடைய வீடாகி மறைமுகமாக விருமங்கல யோகம் ஏற்பட்டு நேரடியாக குரு பார்த்து குருமங்கல யோகம் ஏற்பட்டு அற்புதமாக இருக்கிறது. சுக்கிரனுடைய வீட்டுல குருவின் பார்வையில ராசிநாதன் இருக்கிறார். இது போன்ற அமைப்புல நிச்சயமாக சுப விரயங்கள் இருப்பதற்கு தெளிவாக இருப்பதனால நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், செலவுகளை உங்களுடைய நிலையான சொத்துகள், நல்ல பொருட்கள் வாங்குவது, உங்களோட வாழ்க்கைக்கு நன்மையாக வரக்கூடிய செலவுகளாக அதை மாற்றிக் கொள்ளுங்கள். நிச்சயமா கை மேல நல்ல பலன்கள் இருக்கும். அசுப செலவுகள் இல்லை. அது குறித்து நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. நிச்சயமாக வருமானம் இருக்கும். 2ஆம் இடம் நேரடியாக குருவின் பார்வையில் இருக்கிறது. வருமானத்துக்கு தங்கு தடை இருக்கவே இருக்காது. நிச்சயமாக வருமானம் வரும். வெளிநாடு செல்ல வேண்டும் என்று சொல்லி அதற்கான முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்களுக்கு இது அற்புதமான பொற்காலம். மாணவர்கள் கல்வி கற்பதற்காக நல்லபடியாக வெளிநாடு சென்று படிக்க முடியும். வேலை, தொழில், வியாபாரம், உத்தியோகம், வருமானம் தரக்கூடிய அமைப்புகளால பெரியவர்கள், வயதானவர்கள், ஆண்கள் நல்லபடியாக வெளிநாடு சென்று அங்கே உழைக்கக்கூடிய காலமாக அற்புதமாக இருக்கிறது. வெளிநாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு அங்கேயே நல்ல வேலை கிடைக்கும். பிஆர் கிடைப்பது, சிட்டிசன்ஷிப் கிடைப்பது, இது போன்ற அமைப்புகள், அந்த நாட்டினுடைய உரிமைக்காக காத்து கொண்டிருந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அந்த அமைப்புகள் எல்லாம் அப்படியே நல்லபடியாக முன்னேற்றமாக போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது.
வெளிநாட்டு கனவுகள் பலிக்கக்கூடிய அற்புதமான மாதம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் மாதம். இதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளலாம். 4ஆம் இடத்துல ராகு அமர்ந்து உங்களுக்கு அசௌகரியங்களை ஏற்படுத்த, உங்களுடைய உடல் ஆரோக்கியம், உங்களுடைய கல்வி, உங்களுடைய அம்மாவினுடைய ஆரோக்கியம், உங்களை இது போன்ற அமைப்புகள்ல, வண்டி வாகனம், வீடு வாசல், இது போன்ற அமைப்புகள்ல, கல்வி, இது போன்ற அமைப்புகள்ல சற்று அசௌகரியங்களை ஏற்படுத்திக் கொள்வதற்கு ராகு முயற்சி செய்து கொண்டிருந்தாலும் அங்கே நேரடியாக குரு பார்ப்பதால் நிச்சயமாக சொல்கிறேன், நீங்கள் கல்வியில் முன்னேற்றமாக போகலாம். உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும். ராசிநாதனுமே குருவின் பார்வைக்குள் வந்து விட்டார். உங்களுடைய அம்மாவினுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும். வண்டி வாகனம் வாங்கலாம், மண்மனை வாங்கலாம், வீடு வாசல் கட்டலாம். இது போன்ற எல்லா அமைப்புகளும் குருவின் பார்வையால் வருமானமும் அதிகரிக்கிறது. 4ஆம் இடமும் சுபத்துவமாக மலர்ந்திருக்கிறது. 5ஆம் இடத்துல சனி அமர்ந்திருக்கிறதுனால அவர் வக்ரகதியில் இயங்கிக் கொண்டிருக்கிறார். அங்கே அது குருநாதரின் வீடுதான். என்னதான் அவர் வக்ரகதியில் இயங்கிக் கொண்டிருந்தாலும், என்னதான் அது குருவின் வீடாக இருந்தாலும், 5ஆம் இடத்தில் சனி சென்று அமர்கிற போது உங்களுடைய குழந்தைகளினுடைய உடல் ஆரோக்கியத்தை பார்த்து கொள்ள வேண்டும். குழந்தைகள் விஷயத்துல பெரிய பூத கண்ணாடி ஆராய்ச்சிகளை செய்வதை நிறுத்திவிட்டு அவர்களினுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்திற்காக, அவருடைய எதிர்காலத்துக்காக, அவருடைய கல்விக்காக, அவர்களுடைய வளர்ச்சிக்காக நீங்கள் எல்லாமே உங்களை முழுமையாக அர்ப்பணித்து செயல்படக்கூடிய அற்புதமான காலம். இதை சரியாக புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய குழந்தைகளுடைய ஆரோக்கியம், அவர்களுடைய உணவு, அவர்களுடைய உறக்கம், அவர்களுடைய கல்வி, அவருடைய எதிர்காலம், இது போன்ற அமைப்புகளை நீங்கள் தான் பார்த்துக் கொள்ள வேண்டும். பார்த்துக் கொள்ளுங்கள். 8ஆம் இடம் என்று சொல்கிற போது உங்களுடைய ஆயுள் ஆரோக்கியம் மேம்படும். அங்கே குருநாதர் அமர்ந்திருக்கிறார். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். பங்குச்சந்தை லாபங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ராசிநாதன் குருவின் பார்வையில் இருக்கிறார். 2ஆம் இடம் குருவின் பார்வையில் இருக்கிறது. உங்களுடைய பிறந்த யாதகத்துல நல்ல யோக தசாபுத்திகள் நடந்து கொண்டிருந்தால் நிச்சயமாக சொல்கிறேன், விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் நடந்த கெடுதல் செப்டம்பர் மாதம் இல்லை. ஓரளவுக்கு கிரக நிலைகள் நல்லபடியாக உங்களுக்கு அப்படியே சாதகமாக வந்திருக்கிறது. 10, 11ஆம் இடங்கள்ல சூரிய பகவான் அமரலாம். 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல வித்யாகாரகன் புதன் நல்லபடியாக உச்சமடைந்திருக்கிறார். அங்கே சூரிய பகவான் வந்து அமர்கிறார். நிச்சயமாக சொல்கிறேன், அரசாங்கத்துல நல்ல வேலை கிடைப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. சூரிய பகவான் நல்ல இடத்துக்கு வந்திருக்கிறார். ராசிநாதன் குருவின் பார்வையில் இருக்கிறார். 2ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கிறது. நல்ல வருமானம் கிடைக்கிறது. நல்ல வேலை வாய்ப்புகள், நல்ல தொழில நல்ல முன்னேற்றமாக போக முடியும். நல்ல வருமானம் இருக்கும். அரசு வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தனியார் துறையில வேலைக்காக முயற்சி செய்து கூடியவர்களுக்கு இதுவரைக்கும் இருந்த தடை தாமதங்கள் எல்லாம் அப்படியே விலகி உள்ள பரவாயில்லை. ஓரளவு கணிசமான சம்பளத்தோட நல்லபடியா ஒரு வேலை கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. வித்யாகாரகன் புதன் நல்லபடியாக உச்சமடைந்திருப்பதால கல்வி கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இது அற்புதமான பொற்காலம். இந்த வாய்ப்பை சரியாக மாணவ செல்வங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். கல்வியில் முன்னேற்றமாக போக முடியும். 2ஆம் இடம் குருவின் பார்வையில் இருக்கிறது. பெண்கள் நல்லபடியாக குடும்பத்தில் நிம்மதியாக வாழ முடியும். உங்களுடைய கருத்துக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். உங்களுடைய பேச்சு நல்லபடியாக வெளிப்படும். சுக்கிர பகவான் கேதுவோடு சேர்ந்து அப்படியே அமர இருக்கிறதுனால 14ஆம் தேதிக்கு பிறகு லவ் ரிலேஷன்ஷிப், குடும்ப அங்கத்தவர்கள் இது போன்ற அமைப்புக்குள்ள தேவையில்லாத காரசார விவாதங்களை பெண்கள் தவிர்க்க வேண்டும். இதை மட்டும் பார்த்து கொள்ள வேண்டும். என்ன இருந்தாலும் ராசி குருவின் பார்வையில் இல்லை என்றாலும் ராசிநாதன் சுக்கிரனுடைய வீட்டுல குருவின் பார்வைக்குள் வருகிறார். 13ஆம் தேதிக்கு பிறகு ராசிநாதன் குருவின் பார்வைக்குள் வருவதனால அப்படி ஒன்றும் கைமீறி போகாமல் இதுவரைக்கும் இருந்த கஷ்ட நஷ்டங்கள் அப்படியே விலகக்கூடிய அற்புதமான மாதமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் மாதம் இருக்கிறது. வாழ்த்துக்கள். எல்லா ராசிக்காரர்களுக்கும் மிக எளிமையான பரிகாரங்களை பரிந்துரைத்திருக்கிறேன். பார்க்காதவர்கள் சென்று பார்த்து பயன்பெறுங்கள். யோகி மதன் அஸ்ட்ரோ சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள். பார்த்தவர்கள் உங்களுடைய உறவினர்களோடும் நண்பர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுபோல இன்னும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம். நமஸ்காரம்.